ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கும்பாபிஷேக தரிசனம் பாப விமோசனம். அரியலூர் மாவட்டம், அரியலூர் வட்டம், மண்ணு பெரும் பழுவூர் மேலப்பழுவூர் அருள்மிகு மீனாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற இந்த மூன்றும் சிறப்பாக வழிபடக்கூடியவை. ஆனந்த மூர்த்தியாகி எங்கும் நீக்கமர நிறைகின்ற எல்லாம் வல்ல எம்பெருமான் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு அருவுரு திருவுருவம் கொண்டு பல ஆலயங்களில் எழுந்தருளி அருள்வாளித்து வருகின்ற அவற்றுள் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஆலந்துறையார் ஆலயத்திற்கு மேற்கு பக்கத்திலும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற திருமலாபாடிக்கு வடக்கு பக்கத்திலும், சப்த ரிஷிமார்கள் காட்சி கொடுத்து தன்னுள் அடக்கிய திருத்தவத்துறை லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் கோவிலுக்கு கிழக்காகவும், காசியின் புனிதமான கங்கையை விட வீசம் கூட காவிரியின் வடபாகத்தில் எழுந்தருளி அருள்வாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம். இந்த திருத்தலம் கிழக்கு நோக்கி திருச்சியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும், அரியலூரிலிருந்து 15 கிலோமீட்டர் மேற்கிலும், தஞ்சையிலிருந்து 35 கிலோமீட்டர் வடக்கிலும் அமைய பெற்றுள்ளது. இந்த கோவிலோட அமைப்பு 3 நிலைகளோட கூடிய அழகிய ராஜகோபுரம், சுதை வேலைப்பாடுகளுடன் கூடிய சுந்தரேஸ்வரர் மூலவர் விமானமும், கருங்கற்களால் ஆன அம்மன் கோவில் விமானமும், உள்பிரகாரமும் வெளிப்பிரகாரமும், கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சோபனா மண்டபம், கிழக்கு நோக்கிய இறைவன் சன்னதியும், தெற்கு நோக்கிய அம்மன் சன்னதியும், தெற்கு வாயில் கைலை காட்சியுடன் கூடிய கோபுரத்துடன் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் திருப்பெயர் பகைவிடை ஈஸ்வரர் என்றும், திருத்தோற்றமுடையார் என்றும், அரியலூர் பாளையக்காரர் விஜயமலவராயர் காலத்தில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்பிகை என்றும் அழைக்கப்பட்டது. அலங்கார மண்டபத்தில் ஒரே கல்லாலான அழகிய நந்தியம்பெருமான் எழுந்தருளியுள்ளார். பலிபீடம், கொடிமரம், இந்திரன் வழிபட்டதற்கான ஐராவதமும் உள்ளது. ஜமதக்னி ரிஷி, சூரியன், சப்தமாதர்கள், ஸ்ரீ அகோர வீரபத்திரர், ஸ்ரீ நடராஜ பெருமான், திருவாலங்காட்டில் ஆடிய ஊர்த்துவ தாண்டவர், ஸ்ரீ ஜமத்னி ரிஷியின் மனைவி அனுஷ்யா தேவி ஸ்ரீ கோட்டை கருமாரியாக உள்ளார். இங்கு ஸ்ரீ மகாகணபதி, ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தி, சேவலை ஆயுதமாக தாங்கிய வள்ளி தேவசேனை சமேத சுப்பிரமணிய பெருமான் இங்கு சிறப்பு வாய்ந்தவர். கஜலட்சுமி கிழக்கு முகம் பார்த்தவாறும் தென்னாடுடைய சிவனேவி தனி சன்னதியில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ நவகிரகம், தனி சனீஸ்வரன், ஸ்ரீ உமா மகேஸ்வரர், நாக ரிஷபரூடர் பாசில். இந்த நாக ரிஷபரூடரின் பாசில் அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கடல் நுரைகள் இறுகி கல்லாக மாறிய நாகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ பைரவர் ஆகிய தெய்வங்கள் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ளன. கிபி 880ஆம் ஆண்டில் பழுவேட்டரையர் இவ்வூரை கண்டன், குமரன், மறவன் ஆகிய சிற்றரசர்கள் தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்துள்ளனர். மண்ணு பெரும் பழுவூர், பழுவனம் என்ற பெயர்களுடன் விளங்கிய இவ்வூர் இந்திரன் சாபம் நீங்க மதுரையில் தவம் செய்தபோது பழுவனம் வருமாறு அசரீரி கூறியதால் இத்தல இறைவனை வணங்கி வெண்குஷ்டம் நீங்கி இந்திராணியுடன் சேர்ந்த தலம். ஜமதக்னி ரிஷி வழிபட்ட தலம். தாயை கொன்ற பாவம் நீக்கிய பரசுராமர் தீர்த்தம் அமையப்பெற்ற ஸ்தலம். பரசுராமர் யாருன்னு பார்க்குறீங்களா? பரசுராமரோட தாய் ரேணுகா தேவி வான்வழியாக சென்ற காந்தர்வ வீரியனின் நிழலை நீரில் கண்டு அவனது அழகை வியர்ந்தார். அதனை அறிந்த முனிவர், அதாவது அவரோட கணவர், கற்பு நெறி தவறிய ரேணுகா தேவியின் சிரசை வெட்டி விடுமாறு பரசுராமரிடம் கூறினார். தந்தையின் கூற்றை ஏற்ற பரசுராமர் தாயின் சிரசை வெட்டினார். பரசுராமர் செய்த செய்கைக்கு முனிவர் மகிழ்ந்து வேண்டிய வரத்தை கேள் என கூற தன் தாயை எழுப்பித்தர வேண்டும் என்றார். அதற்கு முனிவர், இக்குளத்தில் நீராடிவிட்டு இக்கமண்டல நீரை எடுத்து சென்று
தலையும் உடலையும் சேர்த்து தெளித்தால் உயிர்த்து எழுவாள் என்று கூற, அதை எடுத்துக்கொண்டு சென்ற அவசரத்தில் தன் தாயோட தலையோடு ஏகாலி மனைவியின் உடலில் சேர்த்து நீரை தெளித்ததால் அனுசுயா தேவி கருமாரியாக மாறிவிட்டார். இத்தீர்த்தம் திருக்கோயிலுக்கு தென் திசையில் உள்ளது. இந்த கோவிலோட மிகச்சிறந்த தனி சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, தாயினோட சாபம் பெற்றவர்கள் இங்கு உள்ள ஈஸ்வரனை பூஜித்தால் தாயின் சாபம் நீங்கும். கஜலட்சுமி கிழக்கு நோக்கியும் மகாவிஷ்ணு மேற்கு நோக்கியும் திருமண கோலத்தில் காட்சியளிப்பதால் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும். ஜோஷ்டா தேவி தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளதால் வளர்பிறை திதியில் வழிபட குழந்தை பேறு நிறைந்த செல்வம் உண்டாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலை தாங்களும் வந்து தரிசித்து இறைவன் அருள் பெற வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மேலிற் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே, கீழார் கோவணமும் திருநீருமை பூசியுந்தன்